ஹே கைஸ், வெல்கம் டு ஓ பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்னென்னலாம் சுவாரஸ்யமான கரண்ட் அப்டேட் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஓ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் டிவிகேக்கு எதிரா நிறைய பேரு தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க. சோ அது எல்லாமே நம்ம லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலை கண்டிப்பா நம்ம தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. சோ அந்த உரிமை விஜய்க்கும் இருக்கு. 1996ல எனக்கும் தான் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுச்சு. ஆனா அப்போ சோசியல் மீடியா இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாட்டாம, சூரிய வம்சம் இந்த மாதிரி பல ஹிட்டான படங்கள் கொடுத்துதான் நானும் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. போன வீடியோல சொன்னதுதான் நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்போ விஜய்க்கு கூடுற கூட்டம் எல்லாமே அவருடைய படங்களுக்காக கூடுற கூட்டமா, இல்ல அவருடைய தலைமையை நோக்கி கூடுற கூட்டமான்னு சொல்லி வரப்போற தேர்தல தான் நமக்கு தெரியும். எலெக்ஷன் கமிஷன் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஓட் பண்ற மிஷின்ல அந்த கேண்டிடேட்ஸோடைய போட்டோவும் கூடவே இருக்கும். இதுவரை அந்த கட்சியோடைய சிம்பிள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இனிமே போட்டோவும் சேர்த்து இன்சர்ட் பண்ண போறாங்க. சோ இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு அண்ட் மக்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம நிறைய நியூஸை கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ரோட்ல இருக்கக்கூடிய தெரு நாய்கள் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஒரு தொந்தரவாவே இருக்கு. அதை சரியா பராமரிக்காத காரணத்தினால கூட இந்த மாதிரி ஆகலாம். இதுக்கு உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்டான டெசிஷனை எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாய் யாரையாச்சும் கடிச்சது அப்படின்னா அதை 10 நாளைக்கு குவாரண்டைன்ல வைப்பாங்க. அப்போ அதுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் செக்கப்புமே கம்பல்சரியா பண்ணி அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த நாய் யாரையாச்சும் கடிச்சது அப்படின்னா அந்த நாய்க்கு ஓனர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை எடுப்பாங்க. இதே அந்த நாய் ஒரு தெரு நாயா இருந்துச்சு அப்படின்னா நாய்களுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கதா நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஆசிரமத்துல அந்த நாயை நிரந்தரமா வச்சிருவாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கோடைய சேஃப்டியை மைண்ட்ல வச்சு இந்த டெசிஷனை எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சீக்கிரமே அமெரிக்காவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில நேத்து அமெரிக்காவுடைய வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரி பிரச்சனை ஒரு போர் மாதிரி இல்ல, அது வெறும் ஒரு சூழ்நிலை தான். அதை சீக்கிரமா 2 நாடுகளுக்கும் உள்ள இருக்கிற பிரச்சனைய விரைவில் சரியாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகால ஒரு முக்கியமான டிசிஷனை கவர்மெண்ட் எடுக்க போறதா ஒரு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா எலக்ட்ரானிக்ஸ் மீடியா ஜேர்னலிசம் சங்கம் ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சிருக்காங்க. அது என்ன ரெக்வெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நியூஸ் சேனல், டிவி சேனல்ஸ் போல கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் இல்லைன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு தான் யூடியூப் சேனலை நடத்தணும்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டை வச்சிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி சேனல்ஸ் போலவே யூடியூப் நியூஸ் சேனல்ஸும் அஃபிஷியலா ரெஜிஸ்டர் ஆகி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நிறைய பிளாக்மெயில்ஸ், லோ குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரிலாம் சேனல்ஸில் கம்மியாகும். ஸோ இது ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சேனல்ஸை தரும். இதை இப்போ அந்த கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணி ஸோ இதோடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல மேபி இதை அவங்க அக்செப்ட் பண்ணா இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கோர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம வோ பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.